வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போக போகிறோம். எந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்தே பாரத். இந்த ட்ரெயினில் தான் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போக போகிறோம். இந்த ட்ரெயினில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, சாதாரண ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க மக்களே பார்க்கலாம். வலது பக்கத்தில் பாருங்கள் ஒரு கேமரா இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா சைடில் பாத்ரூம் இருக்குது பாருங்கள். பாத்ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சீட்டுக்கு போகலாம். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். இந்த பச்சை கலர் பட்டனை அழுத்தினா தான் இந்த கதவு ஓப்பன் ஆகும். நல்ல சேஃப்டியாக இருக்குது பாருங்கள். குழந்தைகள் வந்து டக்குன்னு வெளியிலலாம் வர முடியாது. எல்லாமே சென்சர்லேயே பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்பவே சேஃப்டியாக இருக்குது பாருங்கள். ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கணும்னா இங்கே நம்ம போட்டுக்கலாம். கால் வசதியாக வச்சுக்கலாம். நியூஸ் பேப்பர், வாட்டர் பாட்டில் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. தண்ணி பாட்டில், நியூஸ் பேப்பர், தண்ணி பாட்டில் ரெண்டும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கு மாதிரி நமக்கு அப்படியே விரித்து வச்சு படிக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதில் தான் நமக்கு சாப்பாடெல்லாம், காஃபி, சாப்பாடு எல்லாம் இதில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறதுக்கு வசதியாக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்க்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஜாலியாக நமக்கு ஒரு ஃப்ளைட்டில் போகிற ஒரு ஃபீலிங்கோடு இருக்குது பாருங்கள். இங்கே போகிறது ஸ்பீடு தெரியுது நல்லா. ட்ரெயின் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுதுங்கிறத நம்ம ஃபோனில் பார்த்துக்கலாம். காஃபி போட்டுக்கணுமா? போடுங்க. பிஸ்கட், ஆறு 38 திருப்பூர் வந்துட்டு. இந்த சீட்டை கூட நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி திருப்பி போட்டு உட்காந்துக்கலாம். 4 பேரும் ஒட்டுக்கா ஒருத்தரை பார்த்துட்ருக்க மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கூட உட்காந்துக்கலாம். வாங்க. நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வடை, 2 இட்லி, பொங்கல், கேசரி. ஓ, தக்காளி சட்னி. கேசரி, பொங்கல், முகம் தொடச்சிக்க வேண்டியதான். இதை வச்சு ஃப்ரெஷ் ஆயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தது. ஸ்பீடாக போகுது. போனோம். நிற்கிறதில்ல. ஏன்னா அந்த ட்ரெயின் சில்லுன்னு போயிட்டு இருக்குது. எதுலேயுமே நிற்கிறதில்ல. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் இங்கேயும் நிற்கிறதில்ல. ஆமாம், லைட்டு தான். லைட்டு மணி இப்போ 11 வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி போயிட்டுருக்கோம். கொரட்டூர். வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அதான் கோச் ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்குது. வில்லிவாக்கத்தில் இருக்குது. நிறைய ட்ரெயின், அந்த ட்ரெயின் பெட்டியெல்லாம் அங்கங்கே தனித்தனியாக நிற்குது. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் டக்குன்னு கடந்து போகுது. பெரம்பூர் பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தான் இதுன்னு. நல்ல நீளமாக இருக்குது. எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது. சந்திப்பு. புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில். ஆமாம். இப்போ நாங்கள் சென்னைக்கு வந்தாச்சுது. இதுதான் சென்னை ரயில்வே ஸ்டேஷன். வந்தே பாரத் இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்தோம்.